ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், என்னடா பேக்கிலோட பொட்டி உடைக்கிறாள் தான் யோசிக்கிறீங்க. சொல்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சந்தன மாதா கோயில் கொடியேற்றம். எனக்கு நெடுக அது போகணுமென்ட்டு ஆசை நண்பர்களே. கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருவிழாண்டா கொச்சி கடையில் யாருமே இருக்க மாட்டோம். கூடுதலாக சடமே குறைஞ்சிரும். எல்லாரும் குடும்பமாக போய் தங்கி நின்றுட்டு எல்லாம் வருவினோம். இந்த வருஷம் கொச்சி கடையில் நிறைய பஸ்ஸுகள் போட்டிருந்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா மத்தியான சாப்பாடும் கொடுப்பினோம். காலை சாப்பாடு இரவு சாப்பாடு அவை கடைகளில் நிப்பாட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிடணும். எங்கட சில வதட்டு சொல்லிச்சினோமா. சரி ஒருக்கா போயிட்டு வருவோம் என்று அது ஆக்களோடான் போகணும். கொஞ்சம் தூர இடம், அப்போ எங்களுக்கு இடங்கள் தெரியாது, ஆக்களோடான் சேர்ந்து போகணும். அதில் நாங்கள் இந்த வருஷம் வெளிக்கிட்டாச்சு போகிறதுக்கு விடிய 4 மணிக்கே வர சொல்லிட்டினோம். 4 மணிக்கு பஸ் எடுப்பேன்னு சொல்லி, ஏன்னா 11 மணிக்கு சிங்கள பூசை. அதால் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூசை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா, அதால் எல்லாரும் 4 மணிக்கு வர சொல்லி வந்தாச்சு. 3 கோயிலுக்கு போகிறோம். போகிற வழியில் மாரவிளை சேர்ச்சென்று அங்கே போகிறோம். அதோட காட்டந்தோணியாருக்கு சந்தன மாதா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட்டிக்கொண்டு போகிறேன்னு சொல்லிச்சு. நம்ம அங்கேயும் போவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன மாதா கோயில் கொடியேற்றவும் பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் சரியா. இப்போ எங்கள்கிட்ட பஸ் வந்துட்டு எனக்கு வெட்டி கொத்தியெல்லாம் போட முடியாது, ஏன்னா வடிவாக நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே மாதாட பிளஸ்ஸிங் கிடைக்கும். என்னோட சேர்ந்து தொடர்ந்து பயணிங்க. வாங்க போகலாம். நீர்குழப்பில் அடிக்கிறோம் நண்பர்களே. இது ஒரு சாப்பாடு கடையில் சாப்பிட்றது காலம்பு சாப்பாட்டுக்காக இறக்கி மஷ்ரூம் போகிறாங்க போகலாம். அதெல்லாம் நிப்பாடி இருக்கு. ஜூட் போயிட்டேன். ஜூட் பெண்டை வர காணையில் சாப்பாடு வாங்க போயிட்டேன். என்ன வேணும் தம்பிக்கு ஏதாவது வாங்கம்மா. இத்திரியே ஹோலில் நாங்கள் அயர்ந்து போகலி கொடுத்தாங்களேன்றா இவருங்க பார்க்கணும். ஹாய் சொல்லுங்க. ஹாய் இன்னும் பார்த்துங்க. ஹாய் சொல்லுங்க. மழை பெய்யுது. பேக்கு வடிவ கொள்ளுங்க. பேக்கு கொள்ளி கொண்டு இங்கே வருங்க வாவை. இது ஒரு சாப்பாட்டு கடையில் நிப்பாட்டி இருக்கணும். சாப்பிட்றாக்கள் சாப்பிடலாம், சாப்பாடு வாங்குறாக்கள் வாங்கலாம், வாஷ்ரூம் போகிறாக்கள் போகலாம். நிறைய பஸ் வந்துருக்குது. நாங்கள் இதுக்கு தலைவிலக்கு என்ன நாங்கள் மல்வான சேர்ச்சில் மல்வான தான் எனக்கா மாறவில்லை சாரி மாறவில்லை சேர்ச்சி வந்திருக்கிறோம். பாருங்க போப்புறோம். பூக்கண்டு எல்லாம் இருக்கீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா பூக்கண்டு எல்லாம் இருக்கு. இங்கிட்ட தம்பி மீனும் இருக்கு. இங்கே இருங்க பார்த்தீங்களா. ஆனா இதெல்லாம் கொண்டு போகல. அது மீன் சாப்பாடு இருக்கு. இங்க சூரியகாந்தி பூ பாருங்க. இங்க சின்ன ஒன்று மொட்டு புரியும். இப்பதான் பூ பூக்க போறீங்க. அல்லங்க கடதாசி பூ. இது அப்படியே ஃபுல்லா பூக்கெல்லாம் இருக்கு உள்ளுக்கு. வாங்க முதல்ல அங்க கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு வாங்க. பஸ் அங்க நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி நடந்துதான் வாரம். பின்பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பீச் கடல். நெஸ்கோஃபி. அய்யோ நெஸ்கோஃபி. நிறைய பஸ்ஸுகள் வந்து கொண்டே இருக்கு பாருங்க நண்பர்களே. நெஸ்கோஃபியை கண்டோன்னு எனக்கு அப்படியே காடுக்குது. விடியப்புறம் 4 மணியில இருந்து நண்பர்களே நித்திரையெல்லாம் வந்து கொண்டிருக்கோம். வாங்க இதான் மாரவிளை சேர்ச் பாருங்க. பார்த்தீங்களா. வாங்க உள்ளுக்கு போகலாம். இங்கெல்லாம் பாருங்க சமாதி தான் இருக்குது, கல்லறையர். பார்த்தீங்களா. இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுத்தவர கல்லறை தான் இருக்கு. நடுவிலாம் கோயில் இருக்கு. செருப்பு கலாட்டு ஒன்று இல்லை. செருப்பு கலாட்டு தம்பிங்க வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆண்டவர்கிட்ட பாடுகள் ஸ்தலம். பார்த்தீங்களா அந்த மரம் பாருங்க. பெரிய இப்போ மரம் மேலே பாருங்க ஒரு பட்டம் கிடக்கு. சிக்கிட்டு அந்த இங்கே வாங்க. கோயில் மோப்பு பார்த்தீங்களா. டொம்பா டொம்பா
வாங்க உள்ள போ தம்பி வாங்க. இதெல்லாம் மண்ணானது. மண்ணெல்லாம் போட்டிருக்கு. கூப்பிடுங்க. நேரம் 37 மணி ஆகுது. வைத்தியர் சரி வா. ஃபைனலாக முழுதிரி வாங்கியாச்சு நண்பர்களே. முழுதிரி வாங்குறது சரியான என்ன சென கூட்டம். இங்கே வாங்க எங்களை பார்ப்போம் தாங்க வாங்க. இங்கே எல்லாம் சவுக்கால தான். இங்கே எல்லாம் தான் இது எங்களை அந்த நீரப்ப கோயிலையும் இருக்குது. அங்கே சுத்தவரை அப்படியே சவுக்கால தான். சுத்தவரை சவுக்கால தான் நண்பர்களே. ஓ எல்லாரும் வாங்க. ஓமண்டர் இன்றைக்கும் இது ஒரு வித்தியாசமான கோயிலாக தான் இருக்குது நண்பர்களே. சுத்தவரை பார்த்தீங்கன்னா சவுக்கால. ஓ நாங்களும் இந்த தடவை தான் பார்க்குறோம். என்ன முதல் தடவை பார்க்குறோம். ஓ அப்பா ஜூட் அதில் முருங்கை மரம் அன்றைக்கி எங்கே வர சவுக்காலையில் முருங்கை மரம். பா இப்படி வாங்க. இதில் எல்லாம் ஆக்களை தாட்டு தான் இருப்பினேன். அப்போ இப்பயும் தாட்டு கொண்டான் இருக்கணும் என்ன இதுகளில். கூட சிங்கிள் ஆக்கள்ட போலாம் கிடக்க என்ன. அதில் வீடு தானே. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அவரை நேர்த்தியெல்லாம் எழுதி போடலாம். எங்கட வேண்டுதல்களை எழுதி போடுறது. இங்கே பாருங்க ஃபோனுகள் யூஸ் பண்ண வேணாண்டெல்லாம் சொல்லியிருக்கு. இங்கே கோயில் வித்தியாசமாக இருந்துச்சு நண்பர்களே. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி தான் வருது. ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி தான் இங்கே தெரியுது. ஏன்னு சொன்னால் முழுக்க கல்லறைகளாக தான் இருக்குது. சுத்தவரை கல்லறை நடுவில் கோயில். அது ஒரு என்னென்னு சொல்கிறது வந்த ஆசையாக ஓடி வந்த கோயிலுண்டு. ஆனால் நல்லா இருக்குது. எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு அமைதி அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது கவலையாக இருக்கேன் ஒரு டக்கண்டு. இது 2 பேர்ட்ட போல் ஒரு ஆக்கள்ட ஒரு ஃபேமிலிடியாக இருக்கும். ஓகே இவைக்கு எல்லாருக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. நாங்களும் இவைகளுக்காக ப்ரே பண்ணாங்க. வாங்க போகலாம் அடுத்து பார்க்கலாம்.
இது பாருங்க எங்களோட சின்னவாவுக்கு ஏதோ வேணுமா விளையாட்டு சாமானை கண்டுட்டா என்ன வேணும் படிவோன் எனக்கு இந்த கிளிப் ஒன்று வேண்டி தாங்கப்பா இந்த தலையெல்லாம் பறக்குது மொனாத ஓனே ஜெனலி படி ஓன் என்ன வேணும் பிள்ளைக்கு டக்குன்னு போ நேரம் போகுது இதில் பாருங்க துப்பட்டிகள் இருக்குது எனக்கு அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற லூத்ஸ் மாதாட துப்பட்டி தான் சரியான விருப்பம் அது கிடைக்குது இல்லை ஆட்ட கையிலேருந்து எனக்கு வருதுன்னு பார்ப்பேன் நண்பர்களே கடைசியாக நான் தான் போய் ஃப்ரான்ஸுக்கு வாங்குறோன்னு தெரியான்ட்டா இல்லாட்டி என் மகன் போய் வாங்கி அனுப்புகிறானோ தெரியா வேணாம் எங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கு வேண்டாம் அந்த துப்பட்டி வேணுமேன்ட்டா அதுக்கு பிறகு நிறைய இந்த பாருங்க கோயில் மொழுதிரி படங்கள் எல்லாம் இருக்குங்க சிவமாலைகள் இது பாருங்க குங்கிலியம் திருக்குடும்ப மாதா மற்றது மடு மாதா அந்தோணியாரப்பா இந்த செல்லக்குட்டி அந்தோணியாரப்பா எல்லோரும் இருக்கணும் எல்லாம் வாங்கி கொண்டு போகலாம் வாங்க கீடேக்குகள் இருக்குது விளையாட்டு சாமான்கள் அப்படியே பார்த்தாச்சு நாங்கள் இப்போ போய் ஒரு நெஸ்கோஃபி கொண்டு குடிச்சிட்டு போவோமா வாங்க அந்த இருக்குது ஒரு தேத்தண்ணி கடையை நான் கண்டேன் சரி அக்காவை காட்டுறா அக்கா போகிறாவா உங்களை காட்டுறா போங்க கோப்பி குடிக்கிற மாதிரி சுட நெஸ்கோஃபி ஒரு கடையை கண்டோம் இங்கே அவருக்கு 2 இல்லை மகன் கொண்டு வரார் மகன் சரியாக சுடுவுதாம் அவருக்கு ஆறணுமா அங்கால பீச் பார்க்க போவோம் இங்கெல்லாம் வெயிட் பார்க்கலாம் நீங்கள் இதில் உங்களோட நிறைகளை பார்த்து வேணாம் அதெல்லாம் பார்க்கப்படாது அந்த போட்டில் போடலாம் மற்ற அந்த சின்ன நீந்திர இந்த இதெல்லாம் விற்குதுடா அதில் முன்னுக்கு விற்றுது சாட்டி மாதிரி போல் என்ன கிட்டத்தட்ட கோப்பி இனிப்பு சீனி கூட இருக்கேன் இங்கே பாருங்க இதெல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு மங்குஸ்தான் ரம்புட்டான் வாழைப்பழம் பாருங்க தேக்கங்காய் மரத்தில் என்னெல்லாம் காய்ச்சிருக்காண்டு ஸ்ப்ரைட் எல்லாம் சோடா டின்னும் காய்ச்சிருக்கு நண்பர்களே ஓடியாங்க பஸ் எடுக்க போயிடணுமா நாங்கள் பீச்சை பார்த்துட்டு வருவோம் பஸ் எடுக்க போயிடுமா பஸ் எடுக்க போயிடுமா பாதாவை பார்த்தீங்களா வடிவான மாதா சாரி எல்லாம் கட்டி இங்கெல்லாம் கருவாடு விற்கணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் கருவாடு சாலை கருவாடு இதெல்லாம் கூட பஸ்ஸில்னா அடிப்பாங்கல்வா கருவாடு இருக்குது நண்பர்களே இங்கே பாருங்க பீச் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பீச் ஏன்னா ஓகே இது வந்து இனி நாங்கள் போவோம் வாங்க என்ன இடம் இதுக்கு பேர் என்ன ஒரு பேர் என்ன மாரவளை சர்ச் வாங்க தம்பி போவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் போடுவீனா இனித்தான் இப்போ தான் போட்டு கொண்டிருக்கீனம் இதெல்லாம் பார்த்தீங்களா ஜம்புக்கா அம்ப்ரலங்கா இங்கே பாருங்க வாவை எடப்பா தோளில் ஏறிக்கொண்டு இப்படி சின்னாக்களாக இருந்தால் கரைச்சல் இல்லை
ஏறியாச்சு, தோளில் இருந்தாச்சு, போயாச்சு. 11 மணிக்கு பூசை நண்பர்களே. அப்போ அதுக்கு முதல் போகணும். இங்கே பாருங்க மீன்கள் எல்லாம் விற்கணும். பாறை மீனா? பாறை, கருவாடு. என்ன பேர் சொல்கிறார் அது விளங்குதில்லை. பாபரே என்னென்னோ எனக்கு விளங்குதில்லை நண்பர்களே வடிவா. இதுலெல்லாம் மீன் விப்பி நம்மளோட இருக்குது. நான் நினைக்கிறேன் இனித்தான் வருவினம் போல். நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம் தானே. இங்கே பாருங்க பனங்காய் விற்கிது. இனி பனம்பழ சீசன். பனங்காய் பணியாரம் சொல்ல, அம்பரலங்காய், தேசிக்காய். பாருங்க நண்பர்களே, கழுதை. மூன்று கழுதை நிற்கிது நண்பர்களே. ஜூட் ஸோ கழுதையை பாருன்னு சொல்லுது நண்பர்களே எனக்கு. பார்த்தீங்களா? ஓகே, பஸ் வந்து இறங்கிட்டு இப்போ நாங்கள் நடந்து போகிறோம். இனி கோயிலுக்கு நடந்து போகணுமா? வாங்க போகலாம். ஃபைனலாக வந்துட்டோம் நண்பர்களே. கோயிலுக்கு நடந்து போகணுமா? பஸ்ஸால் இறங்கி அங்கே பாருங்க இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கோம். பாருங்க அங்கே எல்லாரும் அப்படி எப்படி இருக்கணும், ஃபேமிலியாக. அங்கால கோயில். இதில் பாருங்கள் பெரிய ஒரு குருசு ஒன்று இருக்குது, சிலுவை. அதில் உப்பு போட்டிருக்கேன் நம்ம என்ன நேர்த்தி வச்சு போடுறது போல். அதில் மொழுதிரி கொளுத்துறது. நல்ல ஒரு பெரிய இடங்களாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே. இந்த பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்கள் தான் இருக்கணும் தங்கி சுற்ற வர. மரங்களை பார்த்திங்கன்னா பெரிய மரம். வாங்க, எங்கே இருந்தும் பூசை பார்க்கலாமா, எல்லா இடமும் இருந்து பார்ப்பீங்கம்மா. நிறைய பேர் வந்திருக்கணும் பாருங்க. இதுதான் கோயில், சந்தனமாதா கோயில். தலைவில்லை என்று சொல்லிவிடும். சந்தனமாதா கோயில். நானும் இதுதான் முதல் தடவை வரேன். எனக்கும் பெருசாக ஒன்றும் தெரியாது. வாங்க பார்க்கலாம். வீடுகள் இருக்குது. வீடுகள் கூட ஒவ்வொருத்தரும் எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்குற மாதிரி வீடுகள்லாம் இருக்குது. ஆட்கள் முதலே புக் பண்ணிவிட்டு வந்து தங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கு கொடியேற்றம். இனி சனமாக தான் இருக்கும். பூசை உள்ளு பார்த்துட்டு கோயில் பூசை வாங்க போதா? மணி அடிச்சுட்டு பூசை வாங்க போகுது போல என்ன? இந்த சைட்டால் பார்த்துட்டு வரோம் கோயிலையா? வாங்க இந்த சைட்டால் போய் பார்ப்போம். பார்த்தீங்களா கோயில்? வாங்க இதால் போவோம். மதுமாதா கோயில் மாதிரி இருக்குன்னு பார்க்க கிட்டத்தட்ட.
இதுதான் சந்தன மாதா. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட பிளஸ்ஸிங் கிடைக்கட்டுங்க நண்பர்களே. நிறைய மக்கள் வந்திருக்கணும், தூர இடத்துல இருந்து இல்லாமல் என்ன. வாங்க. இதில் ஒருத்தர் நேர்த்திகள் கட்டி வச்சுருக்கீங்க. காட்டுறீங்க அங்கே போய் இல்லை, இது கல்லறை ஆண்டவர். கல்லணை ஆண்டவருக்கு தனியாக அப்படி வடிவம் செய்து வச்சுருக்கேன் நான். அவ்வளோ போய் இதில் பாருங்க, நேற்று கல் மாதிரி குகை மாதிரி. இதில் வந்து முழுதிரி கொளுத்துற இடம், முழுதிரி கடை இருக்குது. இங்கே வாங்க, முழுதிரி இதில் தான் முழுதிரி கொளுத்துற இடம். இது பார்த்திங்களா, சந்தன மாதா. வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அம்மாவோட பிளஸ்ஸிங் கிடைக்குமா என்ன, உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி வைப்பா. வாங்க, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுதிரி கடை இருக்குது. இதில் வந்து முழுதிரி கடை. அப்பாவோட வந்தான் வாங்கணும். அப்பாவும் தங்கச்சியும் வெளியில் இருக்கணுமே என்ன, அவையை விட்டுட்டு வந்துட்டு அவையோட வந்தால் வாங்கணும். இந்தியாவிலையும் நல்ல இடங்கள் இருக்குது பாருங்கள். கேண்டீனும் இருக்குது போல். இது கேண்டீன், இது முழுதிரி கடை. இது வந்து ஆஃபீஸ். நல்ல மரத்தை பற்றியும் ஓ, எல்லா இடமே மண் தான். அங்கே அதில் போட் போட்டிருக்கு, பார்ப்போம். புனித அன்னம்மாள் தேசிய ஆலயம் ஒரு புனித ஸ்தலமாகவே அதன் புனிதத்துவத்தை பேணவும், மதுபானம் அருந்துவதை தவிர்க்கவும், பாடல்கள் பாடுவதை தவிர்க்கவும், இசைக்கருவிகள் இயக்குவதை தவிர்க்கவும், விளையாடுவதை தவிர்க்கவும், அநாகரிகமாக ஆடை அணிவதை தவிர்க்கவும், தகாத நடத்தைகளை தவிர்க்கவும், கௌரவ பிதாக்களால் எடுக்கப்பட்ட சங்கீத கருவிகள் விளையாட்டு உபகரணங்கள் மீளவும் கையளிக்கப்பட மாட்டாது. யார்கிட்ட கோயில் சொல்ல? அன்னம்மாள் கோயில். அன்னம்மாள் கோயில் தான் சந்தன மாதாண்டு சொல்லினோம். சந்தன மாதாண்டு சொல்லினோம். அன்னம்மாள்னா மாதாட அம்மா. அங்கே அந்த மண் என்ன
அது அந்த மண் எடுத்துகிட்டு போவினம் இல்லை வீட்டில் கொண்ட வைப்பினம் அந்த மாதிரி. இப்போ 11 மணிக்கு பூசதுவாங்க போதும். இதில் எடுத்துகிட்டு போய் வதிக்கப்பட்ட மணல் இதை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைப்பினம். வீடு கட்டுறாக்கள் இந்த என்ன அத்திவரம் போடைக்கு போடுவினம், அப்படியெல்லாம் செய்வினம். போய் எடுத்துகிட்டு போவோம். அப்பா குட்டி அந்த மடுமாதாட்டையெல்லாம் கொண்டு போவினம். நாங்கள் மடுமாத அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட மண். மற்றதெல்லாம் ஆசீர்வதிக்க ஆக்கள் மிதிக்கிற மண் தானே. நிறைய பேர் இது ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி இருக்கு அங்கால. இது ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி. குடிக்க போகிறீங்களா? குடிங்க. பாருங்க, தேக்கங்காய் மரம் தான் எங்கே போனாலும் எல்லா கோயில்கள்லேயும் இருக்குது. சவுக்கு மரமும் இருக்குது அதில். அங்கே சாடையா யாழ்ப்பாண தண்ணி மாதிரி இருக்குது. என்ன தண்ணி மாதிரி இருக்குது? சாடையா யாழ்ப்பாண தண்ணி மாதிரி இருக்கு. ஓகே சரி வாங்க. அது மணி அடிக்கிறது கோயில். மணி அடிப்பினா இது இப்போ நாங்கள் அங்கே பார்த்தோம். என்ன அந்த இயேசுநாதர் தண்ணி இன்னும் சனமாக இருக்குது. இப்போ சனம் குறைவாக இருக்குது. கொடியேறிச்சு. அவ்வளோ இடத்துலேருந்து தூர இடத்துலேருந்து வாரினோம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா 2 தரம் பெருநாள் வருமா. 8ஆம் மாதம் இருக்கா 3ஆம் மாதம் இருக்கா வருமென்னு சொல்லினோம். எல்லாம் கூட தூர இடத்துலேருந்து தான் வந்திருக்கணும். இந்த பக்கம் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி இருக்குது, அந்த பக்கம் முகப்பு இருக்குது. இப்போ நாங்கள் பிறகு வடிவாக காட்டுறோம். என்னென்னா பூசதுவாங்க போகுது. என்ன பூச முடிய பார்ப்போமா? காட்டியிருக்கேண்ணே. அங்கே பாருங்க, தங்கச்சி அப்பா 2 பேரும் பிரிக்கணும். ஓய் அம்மா வந்தங்கச்சி என்ன செய்றீங்க? ஓய் ஏன் வெயிலுக்கு இருக்கிறீங்க? அவள் ஃபேன், அவளுக்கு ஒரு ஃபேன் வேண்டி கொடுத்தாச்சு. ஓ மாற விளைச்சி வச்சுல இந்த ஃபேன் வேண்டாம். காத்தடிக்குது. அங்கே வருங்க காத்துப்படுதா பிள்ளைக்கு? எங்கள் அண்ணா காட்டுங்க. செல்ல குட்டி இங்கே அண்ணா காட்டையில் அண்ணாக்கு வேர்க்குதா? கிட்ட போடா. சிட்டிப்பை பாருங்க. சிட்டிப்பை எங்கே வந்துருக்குறீங்க நீங்கள்? சேர்ச்சுக்கு வந்துருக்குறீங்களா? அம்மா கும்மா தான் கும்மா. வாட் இஸ் திஸ்? வாங்கிட்டு இதுக்கு சவுக்கு மரம் கிறிஸ்மஸுக்கு வைப்போம் நாங்கள் வீட்டுக்கு. அதான் இந்த சவுக்கு மரம். அண்ணா இங்கே எங்கேயா இருக்கிறீங்க? எங்க இடத்துல இருக்கிறீங்க? என்னோட நுரைச்சோலை.
என்ன மாதிரி பெருநாளுக்கு ஒவ்வொரு வருஷம் வருவீங்களா? இல்லைக்கா எங்கள்கிட்ட யாருமே இப்போ வியாபாரம் இதான். என்ன மாதிரி பெருநாள் இல்லாதனாலும் ஆக்கலாக இருக்குமா இங்கே? இல்லை, சனி ஞாயிறு கொஞ்சம் வரும், வெள்ளிக்கிழமை வருவாங்க. மற்ற நாளைக்கு பெருசாக இல்லை, மற்ற நாளைக்கு லைன் ஒரு மற்ற நாள் பெருசாக ஆக்கள் சனி ஞாயிறுல ஆக்கள் வளமையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில வருவாங்க. நீ மற்ற நாளைக்கு நீ லைன் தான் அது ஏழனாக்கா. அதான் சரி வராது. சரி வராதானே? நீங்கள் எங்கக்கா? நான் யாழ்ப்பாணம் கொழும்புல இருக்குங்க, குட்டியனாவில். ஏதோ எங்களோட வருமானத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். அது அக்கா இது தைக்கு போனாக்கா 300 ரூபாய். என்னது? காத்தரிக்குவா? இதில் வந்து நெருங்கி முள் இருக்கு. அது குத்திட்டேன்னா அந்த இது மாற்றணுமே. அதுக்கு 300 ஒட்டுறதுக்கு. நன்றியா உங்களுக்கு மாதா நல்ல அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல உழைக்கு அக்கா எங்களுக்கு வரேன். ஐஸ்கிரீம் குடிச்சிருக்கோம், களைக்குது சரியா? அதை கொஞ்சம் ஐஸ்கிரீம் குடிக்கிறோம். ஐஸ்கிரீம் இப்போ பார்த்தீங்கன்னா உடுப்பெல்லாம் மாற்றியாச்சு நண்பர்களே, சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த டொப் போட்டோன்னா நான் ஒரு பெண்ணாகவே உணர்றேன். எங்களுக்கு என்ன சாப்பாடு தந்திருக்கீங்க மட்டும் பாருங்கோ. வாவ், கட்லட் எல்லாம் வச்சிருக்கு. அக்கா இது எங்களோட மோஜி என்ன? மம்பட்டு மோது அதுதானோ? உருளைக்கிழங்கு பால் கறி, கத்தரிக்காய் மோதி, சிக்கன் கறி, என்ன பருப்பு, ஒரு கட்லட். பார்த்தீங்களா, சூப்பர் சாப்பாடு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேங்க. ஜெனலினை பாருங்க, அந்த வேதாளம் முருக்க மரத்தில் நின்ற மாதிரி வந்தத்துலேருந்து இப்படியே இருக்கிறான் நண்பர்களே. நல்லா இருக்கு. கட்லட்டை பாருங்க, நல்லா இருக்கு. சாப்பிட்டு வரோம். சரியான பசி எங்களுக்கு, பசி சாப்பிட்டு வரோம். பஸ்ஸிலேயே தண்ணி இருக்கு. ஓய் தண்ணி எடுத்தாச்சு. போமா பீச்சுக்கா, ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு வரவா? மாற்றிட்டேன். இல்லை வேறு குளிப்பினுமா? குளிக்கலாமா? சரி. இன்னொன்று, இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கேன்னு சொன்னால் கழுதையை பார்க்க போய்கொண்டிருக்கேன். வாங்கோ. வேகமாக போய் இது கம்பிடணும். பாருங்க நண்பர்களே, கழுதி. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன சாப்பிடுது? வயத்துல ஓடுது. நோ வாங்க, அங்கே பீச் சைட் தான் போகுது. இது அந்த தென்னைகளுக்கு தண்ணி விடுறதுக்கு என்ன எதால போகும்? ஊத்தையா இருக்கு. அப்படியே எடுத்து விடுவீனமா? இல்லாட்டி கீழே வேர்க்கால போகும் போல. இந்த தண்ணி விட்டுருக்கு. கழுதைகளுக்கு எல்லாம் இவ்வளோ சுவாத்தியமான இடங்கள். என்ன தாங்க என்ன வீடு வாடகை கட்ட தேவையில்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஜனான், தண்ணி பில் இல்லை, கரண்ட் பில் இல்லை. போமா பீச்சுக்கு எல்லாம் போகுதுகள். கழுவிட்டு வேற சரியா இருக்கு. ஜூட் வாங்க போகுதுகள். சொன்ன 4 மணிக்கு கொடிக்கேட்டேன்.
பேக் உள்ளுக்கு தான் இருக்கு. இந்த பேக்கையும் உள்ளுக்கு வச்சுட்டு வாங்க, கொண்டு காவாம. இந்த கிணறுல பாத்தீங்கன்னா தவக்கலை இருக்கு. இது பாத்தீங்களா? ஹலோ பாத்தீங்களா? கத்தினு ஓடிட்டு நண்பர்களே, தவக்கலை வந்து நின்று தும்பி நிக்குதாங்க. இது இப்ப புதுசா கட்டி இருக்கு நண்பர்களே இந்த கிணறு. இப்ப வாரக்கிழமை பெருநாளுக்கு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை நிறைச்சு போட்டு ஆக்களுக்கு குளிக்க விடுவீனுமா. நல்ல தண்ணியாம், குடிக்கலாம், அது குளிக்கலாம். அதுக்கு பாருங்க நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் நிக்குது. வாங்க, நாங்க பீச்சுக்கு போறோம். இப்ப நாங்க எங்க போய்கொண்டிருக்கிறோம் என்றால் நண்பர்களே, நாங்க அமேசான் காட்டுக்கு நீங்க நினைக்க கூடாது. நாங்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீச்சுக்கு போறோம். ஆனா நடந்துதான் போகணும், வாகனம் இல்லை நண்பர்களே. பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனா நல்லா இருக்கும், அந்த வெயில் குறைய. இந்த இடம் எங்க அங்க பாத்தீங்களா, உங்க 2 கழுது இங்க வந்துட்டு என்ன வேணாம் வேணாம். அவன் ஓட்டத்தை பாருங்க, செல்லு ஓட்டம். தெல்லக்குட்டி ஓடியாங்க. எப்படியும் வீட்டை போக வேற கலர் வந்துடும் எங்களுக்கு. இது என்ன இது? இது வந்து இந்த செக் பாயிண்டா, இந்த பிறந்தா இருக்கு தாடி. அதுல வந்து அந்த அவங்க செக்யூரிட்டி தங்குறதுக்காக. இப்ப பெருநாளுக்கு எப்படியும் போலீஸ் செக்கிங் எல்லாம் இருக்கு. ஓகே ஜெனஹன், நீங்க இப்ப எங்க போய் கொண்டிருக்கீங்க? பீச்சுக்கு. ஹாய், பாருங்க 2 பேரு. அந்த மரத்தை பாத்தீங்களா நண்பர்களே, எப்படி இருக்கு? இல்ல அதான் சொன்ன, அந்த பெரிய மரம் அங்க. எங்க அக்கா வரே இல்லையா? அக்கா இதுல பாருங்க, குடிக்கிறாக்களுக்கு தண்ணி டேங்க் வச்சிருக்கு. தண்ணி குடிக்கிறாக்களுக்கு தெப்ப காணிலே. நீ இப்ப பெருநாளோட எல்லாம் செய்விடும். கொடியேறி இருக்கு, இனி செய்விடும். இது கிணறு போலடா கிஞ்சால இருந்தா குளிக்கிற. ஓ சாட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. எங்க அக்கா வரே இல்லையே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடுகளா கடைகளா? இங்க பாருங்க. ஹாய், இதுல பாருங்க அன்னம்மாட ஸ்டாச்சு இருக்கு. பாத்தீங்களா? இயேசுவின் அம்மம்மா. எனக்கு இந்த அம்மம்மாவை நல்லா பிடிக்கும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அம்மம்மாட கோயிலுக்கே நானும் வந்து கொண்டிருக்கேன். ஜேசுநாத அம்மம்மாட கோயிலுக்கு. பாத்தீங்களா? மதர் மேரி. அங்க தங்கச்சி அப்பா உப்பு காத்து ஊத காத்து அப்படி பாட்டு இருக்குல்ல, நல்ல காத்து நண்பர்களே, நல்லா இருக்கு. ஆஹா ஓஹோ. காட்டு மல்லிப்பூ வச்சு அப்படியே வச்சிருக்கு, ஓலையால மறைச்சிருக்கேன்டா, வெயில் பட்டா கருகிடும். அதால இந்த மாதிரி வச்சு, அங்காலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள் அந்த ஓலைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. இந்த பாருங்க, இந்தா அப்படி எப்படி மறைச்சு வச்சிருக்கு. அடுத்த வருஷம் நல்லா வளர்ந்துருக்குமே டாம்பி. அதுல கிணறும் இருக்கு அங்க, அந்த இன்னொரு கிணறு.
இதில் நல்ல காத்தடிக்கும்பா பீச். எங்க சி பசி போல அங்க நிக்கணுமா? சோபாஸ் ஹவுஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே சோபாஸ் ஹவுஸ். ஏய் ஏய் வரக்கூடா கிட்ட வரக்கூடா. ஹாய் ஜெனலின். ஹலோ. என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க நீங்க? எங்க பீச் பார்க்க வந்தீங்களா? எங்க பிள்ளையோட ஷூ எங்க? அப்பாடியா ஷூ போட இல்லையா? இப்ப பாத்தீங்களா அண்ணாவை 2 செருப்பு போயிருக்குமாங்க. நீங்க செருப்பு போடுங்க போ. எப்படி அமர்த்துறது? மாதாட அன்னம்மாவோட முகம்தான் அப்படியே. அந்த தலையில் அப்படி பூ இருக்குமல்லோ. கையில் அந்த தடி இருக்கும். இது உள்பக்கம் அங்கால பக்கம் சிவமாலை போட்டிருக்கு. எங்கே கொடியேறுமாக்கா? அங்கே தானே போகிறீங்க? பட்டையெல்லாம் பையன் மாறுண்ணா. அங்கே இறுதி ஆண்டு அங்கே கடைகளும் இருக்குது. என்ன சின்ன சின்ன கடைகள். இதுலேயே ஆக்கள் எல்லாம் டென்ட் போட்டிருக்கீங்க. இல்லை எப்படித்தான் போ பஸ்ஸுக்கு எப்படி போகிறோன்னு தெரியும். இங்கே எல்லோரும் இந்த பக்கம் நிறைய வீடுகள் இருக்கு. என்ன நிறைய பேர் ஆக்கள் டென்ட் போட்டெல்லாம் இருக்கீங்க. கொடி வேண்டியாச்சு தெரியுதா? இனி நாங்கள் கொடியை கொண்டு கட்ட வேண்டியதான். பார்த்தீங்களா? மூஞ்சி கிஞ்செல்லாம் காஞ்சி போயிட்டு நண்பர்களே, களைச்சி போய் முடியலை. இப்போடா வீட்டை போயிருப்போம்ன்றிருக்கேன். புனித அன்னம்மாள் பரிசுத்த தலம்.
பங்கு போயிட்டு தானே பங்கு போயிட்டு முதே ஒரே எங்களுக்கு தெரியாத மொழி இங்கிலீஷ் தான் பாட்டு ஜோம் போவோம் அது போய் ஹிந்தி செட்டி ஆட்டம் இது பண்ணாங்க நாங்களாம் பார்த்து எப்போ நம்ம அப்பா அப்பா யோசிக்க முடியாது இப்போ ஃபுல்லாக பெரிய பெட்ரோல் இது 2 கோடி 3 கோடி மேலே போய் இதாக்க நல்ல போல் தான் படுது பணியை கட்டி விட சரி அம்மா தாயே கடவுளே என்ன மரத்தை படைச்சாங்க ஓ ஒரு எடுத்தோம்ல ஐயோ அப்படியே கொஞ்சம் வாங்கி கூட ஏண்டாச்சு எனக்கு குளிச்சுட்டு போனாங்க அந்த கொடி மாதாவின் அம்மா இயேசுவின் அம்மம்மா அன்னம்மாள் பார்த்தீங்களா அன்னம்மாள் தாயே எல்லாருக்கும் கூட இருங்கம்மா ஓகே பார்த்தாச்சு 5 மணிக்கு கொடியேற போகுது பாருங்க எல்லா மக்களும் வந்து நிற்கினோம் காலையிலேயே வந்து பூசையெல்லாம் பார்த்துட்டு 11 மணிக்கு பூசை நடந்தது பூசை முடிய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ரெடியாகி நிற்கினோம் கொடியேற்றத்துக்கு 5 மணிக்கு தான் கொடியேற போகுது அங்கங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கூடாரங்கள் போட்டு இருக்கணும் பார்த்தீங்களா பெருநாள் மட்டும் இருப்பினோம் ஒரு கிழமை வார ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் அது மட்டும் நின்று போயினோம் எங்களுக்கு மாசு தான் இப்படி தாங்கணும் மட்டும் பார்ப்போம் அடுத்த முறை அன்னம்மாளோட கிருபையில் இயேசுவின் அம்மம்மாவின் கிருபையில் அடுத்த தடவை பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்களா நாங்களும் கொடியெல்லாம் கட்டியாச்சு கொடிமரத்தை கடந்து வரக்கூடாது கொடிமரத்தை தூக்கிட்டு தான் வரணுமா நல்ல காற்று நல்ல சில்லுன்ற ஒரு இடம் நண்பர்களே அப்படி இருக்குது தெரியுமா ஓகே இனி நாங்கள் கொடியேற்றத்தை பார்ப்போம் எல்லோரும் கொடிகளை கட்டி கொண்டு இருக்கணும் பாருங்கள் வாங்கி 5 மணிக்கு தான் கொடியேற்றம் இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் இருக்குது கொடியேற்றத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்து நாங்கள் எங்கே போகிறோம்னு உங்களோட ஷேர் பண்ணுறோமா எடுக்கணுங்க ஃபாதர் வந்துட்டீங்கன்னா இனி கொடியேற்ற வேலை நடக்க போகுது வெளியூர்லேருந்தும் ஃபாதர் வந்திருக்காரு என்ன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியேற்றினா பிறகு ஒவ்வொருத்தரும் சாப்பாடுகள் கொடுப்பினோம் அந்த சாப்பாடுகளை கொண்டு வந்து வைக்கணும் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஃபாதர் வந்து ஆசீர்வதிக்க போகிறார் பால் பேக்கெட்டுகள் சாப்பாடுகள் அப்படி கொடுப்பினோம் கொடியேறணுன்னு அந்த சாப்பாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கணும் இனி ஃபாதர் வந்து ஆசீர்வதிப்பார் இந்த பாயில் எல்லா சாப்பாட்டையும் வைக்க போயினோம் என்ன கூட தானே நிறைய தானே அதில் வைக்க இடம் இல்லை அதால் எல்லாத்தையும் வந்து இதில் வைக்க போயினோம் பனீஸ் பால் பேக்கெட் சாப்பாடுகள் அப்படி எல்லாத்தையும் இதில் வைக்கணும் கொடி ஏறினா பிறகு இது கொடுப்பினோம் இதில் வச்சு அப்படியும் ஃபாதர் ஆசீர்வதிப்பார் எல்லாத்தையும் இந்த அதில் வைக்க இடம் காணாது அதால் தான் பாருங்க நிறைய பக்தர்மார் நிறைய இடங்கள்ல இருந்து தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கணும் நாங்கள் கூட நித்திரையே இல்லாமல் வந்திருக்கிறோம் ஆனால் அவ்வளவு டயர்டாக இருக்கு எங்களுக்கு Pianangede, Putrayanangede, Shuddhatmayanangede, Amen. Amen. Spiritus Sancto Dei Swamini Apetiver Arocaini Prasade Sivateni அன்புமிக்க சகோதரங்களே, இன்று நாங்கள்
புனித அன்னம்மாளின் வருடாந்த திருவிழாவிற்காக கொடியேற்ற ஆயத்தமாக இருக்கின்றோம். கொடிமரம் ஏற்றுதலின் அடையாளம் நாங்கள் எம்மை ஆண்டவரிடம் அழைத்து செல்வதற்கான இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எமது வாழ்க்கையை ஆண்டவருக்குள் இணைத்துக் கொள்கின்றோம் என்று திருவிழா கொண்டாடப்பட போகின்றது. எமது வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் வரப்பிரசாதங்களுக்காகவும் நாங்கள் இந்த கொடிமரம் மேற்றுவதனூடாக நாங்கள் இறைவனது அருளை பெறுகின்ற காலமாக அது அமைந்திருக்கின்றது. ஆகவே அன்பிற்கு சகோதர சகோதரங்களே, நாங்கள் நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து இங்கு வந்திருந்தாலும் நாங்கள் ஒரு மனத்தோடு கூடி ஆண்டவருக்கு விசுவாசமாக புனித அன்னம்மாளின் வழியாக எமது வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரை அறிந்து இங்கே நடைபெறுகின்ற வழிபாடுகளினூடாக நாங்கள் எமது பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு பெற்றுக் கொள்வதோடாக அருள் அடையாளங்களின் வழியாக நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக இன்னும் வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்ற காலமாக இந்த திருவிழா காலம் அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் புனித அன்னம்மாளின் பக்தர்களாக பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற நாங்கள் இந்த ஆன்மீக முயற்சிகளின் ஊடாக இறை அருளை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி நிற்போம். මේ වරප්‍රසාදී කාලය පිළිබඳව යෙසායා දිවසිවරයා මෙන්න මෙහக்கும் இந்த நவ நாட்களிலே நாங்கள் பக்தியுடன் பங்கு பற்றி சென்ற வருடம் நாங்கள் எப்படியாக அந்த தாயுடைய வேண்டுதலை மன்றாடி கேட்டோமோ அதே போல இந்த ஆண்டும் நாங்கள் அந்த தாயின் வேண்டுதலை கேட்டு இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். விசேஷமாக இந்த இடத்திலே நாங்கள் வாழும் பொழுது களி ஆட்டங்களிலே நாங்கள் பங்கு பற்றாமல் விசேஷமாக நாங்கள் வந்த இந்த கொள்கையை முன்னிட்டு நாங்கள் விசேஷமாக செவித்து தவம் செய்து நாங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆகவே அந்த வரத்தை விசேஷமாக இன்று இறைவனிடம் கேட்டு மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களை தீமை செய்வதை நாங்கள் போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையிலும் விடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். எங்களை இரட்சித்துக் கொள்ளும். வீடியோ எடுக்க வேணுமா? போட்டோ Jepuro. Pura-pura.
கொடியூர் மேலும் ஜிபுரா දකුණු පැත්තේ ලණුව නැගෙනහිර පැත්තට ගන්න බැලන්ස් නැහැ හරියට දකුණු පැත්තේ තියෙන ලණුව ගන්න ඕනේ නැගෙනහිරට පොත අලාගෙන ඉන්න බෑ මෙහාට දෙන්නේ ලණුව මේ පැත්තේ ලණුව නැහැ නැගෙනහිර පැත්තේ ලණුව නැහැ මේ පැත්තේ ලණුව තව නැගෙනහිර ගන්න උඩලණුව අදින්න එපා තර කරන්න එපා හැමෝම උඩලණුව පුරු කරන්න උඩලණුව පුරු කරන්න මේක අදින්න ගන්නයි මේක අදලා අර අණුව ගන්න මෙහාට ඒක මෙහෙට එන්න ඕන මේ හරියට නෑ අපිට වටේම නම් එන්න ඕන ඒක අදින්න කට්ටිය අදින්න අද වැගේ මේලනුව ගන්න ඕනේ මෙතනට බෝධ පැත්තට තියෙන ලණු හොදට සතු කරලා ගැට ගන්න වාරගම් ஓ இன்றைக்கு தான் வந்து போயிடுவோம் බෝධ පැත්තට මේ නැගෙනහිර පැත්තට තියෙන ලණුව සතු කරන්න Numero 4, figlio Espirito Santo. சாப்பாடுகள் ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க அன்னம்மாளோட கொடி எவ்வளவு ஜெகஜோதியாக பறக்குதுன்னு. அதுக்கு போகல ஃபாதர் அங்கே ப்ளஸ் பண்ணி கொண்டிருக்காரு. அதுக்கு சிட்டியான க்ரௌடாக இருக்குது நண்பர்கள். ஓ மக்கள் கூட்டத்தை பாருங்கள், இவ்வளோ மக்கள் வெள்ளம், மக்கள் வெள்ளத்தை பாருங்க நண்பர்களே. கூட்டு பிள்ளை ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அங்கே பாருங்க நண்பர்களே, சாப்பாடு குடிக்கணும். அதுக்குள்ளெல்லாம் போனால் அப்படியே கை வேறு கால் வேறு ஏத்தான் வேறு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, ஒரு ஆளுக்கு பலூன் வேண்டி கொடுத்தாச்சு. அங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடுகள் தான் குடிக்கணும். இங்கே பாருங்க நண்பர்களே, பால் பேக்கெட்டுக்கு சனத்தை
இப்போ கொடியேற்றம் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் வார வழியில் காட்டந்தோணியார் கோயிலுன்னு இருக்குது. அங்கே வந்து எங்களுக்கு பஸ் நிப்பாட்டியாச்சு. நீங்கள் போய் கும்பிட்டுட்டு கடைகள் இருக்குது, மரக்கறிகள் அதுகளெல்லாம் வாங்கி கொண்டு வரலாம்னு சொல்லி நிப்பாட்டிச்சினம்மா. இப்போ நாங்கள் வந்தாச்சு. எங்கே போனாலுமே எனக்கு என் அந்தோணியாரப்பா பார்க்குற ஒரு பிளஸிங் கிடச்சிரும் தெரியுமா. சுற்றி சுற்றி அவர் என்னோடையே வருவார். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. எந்த கோயிலுக்கு நாங்கள் முதல் தடவை போனாலுமா நாங்கள் 3 வேண்டுதல் வைக்கணுமா வச்சு நாங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குமா. அதே மாதிரி இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் முதல் தடவை பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாருமே பார்த்து உங்களோட மனசார உங்களோட வேண்டுதல்களை கேளுங்க. நிறைவேறிட்டேன்னா நீங்க எந்த தூரத்துல இருந்தாலும் இல்லாட்டி கிட்ட இருந்தாலும் வந்து உங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றுங்க. சரியா, வந்து ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க, அவற்றை பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. இதான் காட்டந்தோணியார் கோயில். இப்போ சைட் பக்கத்தால தான் போறேன்னா பின் பக்கம் தான் எங்களுக்கு பஸ் அடிச்சுதா, அப்போ அந்த பக்கத்தால நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். பேருக்கு ஏற்ற மாதிரியே காடு மாதிரி தான் இருக்கு சுத்தவர். ஆனால் நல்ல துப்புரவா இருக்கு நண்பர்களே. ஆசையா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்லுங்க, டக் டக் டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தங்கி நின்று வடிவா எல்லாம் பார்த்துட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்தோணியாரை படைக்கிற கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். சரியா, இது முன்பக்கம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே மணலாலாம் இருக்கு. அந்த மண்ணில் இருந்து பூசை பார்க்கவே அப்படி ஒரு ஆசையா இருக்கும். அந்த காத்துல இருக்கவே என்ன சுகம் என்று சொல்றீங்க. தான் முன்பக்கம் காட்டு அந்தோணியார் கோயிலோட முன்பக்கம். நீங்க யாராவது போயிருந்தா மறக்காம சொல்லுங்க. சரியா, உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டு அந்தோணியார் பட பிளஸிங் கிடைக்கும். சரியா, அப்படியே பார்த்துக்கொண்டு இனி நான் கோயிலுக்குள்ள போறேன், பீடத்துக்கு பின்னாலையும் சுத்தி காட்டுவேன் பாருங்க. சரியா, பார்த்து நீங்க எல்லாருமே அந்தோணியார் பட காட்டு அந்தோணியார் பட பிளஸிங்கையும் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, பார்த்தீங்களா எவ்வளவு வடிவா இருக்கு. கோயில் முன்பக்கம் இப்படித்தான் இருக்கு, நல்ல ஒரு வடிவா இருக்கு. பாருங்க, அந்தோணியாரப்ப எங்கே போனாலும் நான் இவரை பார்த்துருவேன். ஏன்னா என்ன இது பார்த்திங்கன்னா காட்டு அந்தோணியார் கோயில். அங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ வார வழியில் பஸ் இடையில் நிப்பாட்டிச்சினம் பார்க்குறாக்கள் போய் மண்டாடிட்டு பார்த்துட்டு வாங்கோண்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். மாதா, வேளாங்கண்ணி மாதா. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்தோணியார் இருக்கிறார். அந்தோணியார் அப்பா இருக்கிறார் இந்த சைட்டில்.
அப்படியே எந்த பக்கம் வந்தோம்னா முழுதிரி கொடுத்துற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் முழுதிரி கொடுத்துற இடம். இங்காலே மந்தோனியார் இருக்காரு. கடைக்கு வந்தாச்சு. என்ன வாங்க போறீங்க? என்ன வேணும்? அந்த பெரிய சேமாலை எவ்வளவு? அந்த பச்சை கலர் பெரிய சேமாலை ஜூட்டு, அந்த பெரிய சேமாலை எக்தாஸ் அட்டசி ஆயாது, இது எக்தாஸ் பண்ணுவோமா? அது சொல்லுங்க அந்த பிளேட். இந்த சிவமாலை வேண்ட போகிறேன் என்ன நல்லா இருக்குல்ல? வாங்க, இங்கே கடைகள் பார்ப்போம் நண்பர்களே. ஐஸ்கிரீம் கடை இருக்குது, இங்கே மரக்கறிகள் இருக்குது. அறுநூறு சிங்களம் தானே கிலோ கிலோக்கா? ஜூட் ஜூட்டு கிலோ தேக்காய் குட்டி குட்டி பேனா கட்டி கொடுத்தா அவல் ஜூட் 100 ரூபா. ஏது பன்சியா கிலோ காய்? ஓ கிலோ காய் நல்லதாக போடுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் கருப்பட்டி பொல்பனி, சீனி சேர்க்காத பொல்பனி, ஆவாரம்பூ. இங்கே கிளிய ஜன මේකේද තුන්සිය 50 තව වටි 3යි තියෙන්නේ හොඳ හයිය ඔක බලන්නකෝ අර මේක 250ක් තව කිලෝ එකයි තියෙන්නේ වාසනාවන්ත එක්කෙනයි තව දෙහි දෙකමද දෙක මේක එකක් ඇද්ද මේ දෙක එයා ඉස්සෙල්ලා මේ වට්ටක කීයද අය? காட்டந்தோணியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய மரக்கறிகள் எல்லாம் வாங்கியாச்சு. கூட சிங்கள கடைகள் தான் நண்பர்களே. நல்ல மலிவான விலையில் நல்ல மரக்கறிகள் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் வாங்கியாச்சு. இனி பஸ்ஸுக்கு போகிறோம். பஸ்ஸுக்கு போய் வீட்டை போகிறோம். ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகுது தெரியாது.
இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. வீட்டு தான், வீட்டை போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன்னு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா பார்த்தீங்களா, எல்லா பஸ்ஸுகளும் வந்து நிற்குது. கொச்சிக்கடையிலேருந்தே நிறைய பஸ் வந்துருக்கு நண்பர்களே, பார்த்தீங்களா? எங்களோட பஸ் எங்கே அந்த இருக்குது.